டஸ்ட் இல்லாத வீடும் இருக்காது, இந்த டஸ்டர் இல்லாத வீடும் இருக்காது. ஸோ இத்தனை நாளாக நான் இந்த டஸ்டர் வச்சு தான் நான் வந்து டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து டைஸோ போயிருந்தேன். அங்கே வந்து $4.14 இந்த டஸ்டர் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல ஃபெதர் அருமையாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு பிடிக்காத அளவுக்கு இதுக்கு வந்து கவர்லாம் கொடுத்துருந்தாங்க. எஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு கேப்லாம் கொடுத்துருந்தாங்க. பழசில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து நீட்டிருக்குங்க. இந்த கம்பி ஒரு வேலை எங்கள் வீட்டில் பண்ணிருச்சு. ஸோ வந்து இந்த டஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்தது. ஸோ வந்து டஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே நான் வந்து வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் டஸ்ட் தட்டிட்டு கூட்டினோம்னா நம்ம வீடு கூட்டின மாதிரி நீட்டாக இருக்கும். அதே மாதிரி மாப் போடுற அன்றைக்கும் டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு நம்ம மாப் போட்டால் தான் வீடு வந்து வீடாக லட்சணமாக இருக்கும். ஒரு தடவை டஸ்ட்டு என்ன தான் இருந்தாலும் ஒரு நாளுக்குள்ளே டஸ்ட்டு வந்துடும், அப்படியே வந்துடும். ஸோ லைட்டாக நம்ம அந்த மாதிரி வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு கூட்டினோம்னா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக செம சூப்பராக இருந்தது. பழைய டஸ்டர் பார்த்திங்கன்னா வந்து அதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ வந்து அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனாக வைக்கும்போது அதுலேயுமே டஸ்ட்டெல்லாம் போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கவர்லாம் கொடுத்துருக்கனால ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து பேக் பண்ணி நம்ம பத்திரம் பண்ணி வைக்கலாம். ஸோ வந்து டஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி டெய்லி நான் ஒரு தடவை டஸ்ட்டு தட்டி விட்டுட்டு கூட்டினா தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இல்லாட்டி அப்படியே அழகாக வந்து பொடியாக வந்து டஸ்ட் வந்து உட்கார ஆரம்பிச்சிரும். பட் தெரில எத்தனை நாளைக்கு இதை புதுசாக வச்சுருக்க போகிறோம். டஸ்ட் துடைக்கிறத எவ்வளோ நாளைக்கு புதுசாக வச்சுக்க முடியும், அதுவுமே கொஞ்சம் நாளில் அழுக்காக தான் ஆகிரும். ஸோ அது மாதிரி தான் நான் பழைய டஸ்டரும் அப்படி தான் புதுசாக வாங்கும்போது அழகாக தான் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனானே பழசாகி அப்படியே அதுலேயுமே அழுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த டஸ்ட்டை வந்து கவர்லாம் இருக்கிறனால கொஞ்சம் பேக் பண்ணி நீட்டாக நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். டைசல் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் பட்டுச்சுது. ஆனால் ரேட்டும் ஓகேவாக தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். டைசலில் பார்த்தீங்கன்னா நல்லா $2 இருந்த திங்ஸ் எல்லாமே இப்போ விலையேறிச்சுங்க. எல்லாமே $4 ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வேறு ஆட் பண்ணி வச்சுருக்காங்க 14 cents அப்படின்னு சொல்லிட்டு. $2 பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாமே அங்கே போய் அழகாக எடுக்கலாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் டைசோவில். ஸோ இப்போ எல்லாமே விலைவாசி அதிகமாகிடுச்சுனால எல்லா விலைவாசிகளும் ஏறிட்டே போகுது, எதுவுமே வாங்க முடியல. எங்கள் வீட்டு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுனால டெய்லி பார்த்தீங்கன்னாவே டஸ்ட் அடையுதுன்னு தான் சொல்லலாம். நம்ம ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேதுங்க, அவ்வளோ டஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. டெய்லியுமே ஒரு தட்டி விட்ருவேன், இந்த மாதிரி டஸ்டர் வச்சு தட்டி விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி மானிட்டரை நான் பழைய டஸ்டர் வச்சு நான் டஸ்ட் பண்ணேன். ஆனால் மானிட்டரை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ பழைய டஸ்டர் வச்சு பண்ணும்போது அது எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி நீட்டிகிட்டு இருந்துச்சா, அது நான் கொண்டு போகும்போது அப்படி லைட்டாக அப்படி கொண்டு கீழே வரும்போது ஒரு கீரல் போட்டு விட்டுருச்சுங்க. இந்த கீரல் விழுந்து என்னமோ 5 வருஷம் ஆச்சு, ஆனால் திட்டு இன்னும் விழுகுது. ஸோ டெய்லியுமே நான் வந்து வீடு கூட்டும் போது லைட்டாக அந்த டஸ்டர் வச்சு எல்லாத்தையும் தட்டிட்டு தான் வீடு கூட்டுவேன்.